ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அகிலேஸ் என்ற துறவி ஒருவர் இருந்தார். அவரை பார்ப்பதற்காக 3 முதியவர்கள் சென்றார்கள். அதில் 2 முதியவர்கள் மக்கள் மத்தியில் நற்பேறு பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்கள். ஒருவர் மக்கள் மத்தியில் கெட்ட பேரோடு வாழ்ந்து வந்தார். இந்த மூவருமாக சேர்ந்து அவரிடம் சென்றார்கள். துறவியை பார்த்ததும் முதல் முதியவர், நான் மீன்பிடிக்க செல்ல விரும்புகின்றேன், எனக்கு ஒரு மீன் வலை செய்து தாருங்கள் என்று பணிவோடு கேட்டார். அதற்கு நான் செய்து தர மாட்டேன் என்று கூறிவிட்டார். அதுக்கு அடுத்தவர் சென்று, உங்கள் நினைவாக எனக்கு ஒரு மீன் பிடிக்கும் வலை செய்து கொடுங்கள் என்று பணிந்து கெஞ்சி கேட்டார். அப்பொழுது அவர், உனக்கு வலை செய்து கொடுக்கின்ற அளவிற்கு எனக்கு நேரமில்லை, எனவே செய்து தர முடியாது என்று மறுத்துவிட்டார். இந்த 3வது நபர், கெட்ட பேர் வாங்கிய அந்த முதியவர், எனக்கு ஒரு மீன் வலை செய்து கொடுங்கள் என்று சொன்னார். உடனே செய்து தருகிறேன் என்று அந்த துறவி வாக்கு கொடுத்தார். இந்த 2 நல்லவர்களுக்கும் கடுமையான கோபம் வந்தது. அந்த கோபத்தை கொஞ்சம் நிதானமாக்கி கொண்டு, என்ன ஒரு அநியாயம், நாங்கள் மீன் வலையை கேட்டபோது முடியாது என்றும் நேரம் இல்லை என்றும் கூறி மறுத்து விட்டீர்கள். ஆனால் இந்த கெட்டவருக்கு நீங்கள் எந்த மறுப்பும் கூறாமல் உடனடியாக செய்து தருகிறேன் என்று சொல்லுகின்றீர்களே, அது எப்படி? இது அநீதி அல்லையா என்று அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தார்கள். அப்பொழுது துறவி நிதானமாக சொன்னார், நீங்கள் நல்லவர்கள், நான் சொன்னதை புரிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் இவரிடம் நான் முடியாது என்று சொன்னால், ஏற்கனவே முரட்டத்தனமாக இருக்கின்ற இவர் இன்னும் அதிகமான மோசமான நிலைக்கு சென்று விடுவார். அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே அவருக்கு நல்லதை கொடுத்து அந்நிலையிலிருந்து அவரை மாற்றி நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன், சொன்னேன் என்று குறிப்பிட்டார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வு மட்டுமல்ல, நம் எல்லாருடைய வாழ்விலும் இப்படித்தான் நாம் நடந்து கொள்ள கோவப்பட முன் வருகின்றோம். நாம் சொல்வோம், உனக்கு நல்லவங்க கெட்டவங்க யாரும் தெரியாதா? போயும் அந்த நபரையாக கூட்டு வந்த, போயும் அந்த ஆளு கூடயா ஊருக்கு போன, போயும் அந்த ஆளு கூடயா பேசின, நல்லவங்க கெட்ட யாரும் கிடையாதா அப்படின்னு எல்லா தேவையிலும் சொல்லுவோம். ஒரு திருமணமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மஞ்சள் நீராட்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வாக இருக்கட்டும், நம் நல்லவர்கள், நேர்மையானவர்கள், கொஞ்சம் மதிப்புக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் என்று கருதப்படுகின்றவர்களைத்தான் நாம் அழைப்போம். அவர்கள் முன்னிலையில் தான் நம்முடைய இல்லத்தினுடைய விழாக்கள், நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று ஆசிப்பது. இது நம்முடைய இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கின்ற நிகழ்வு. இதைத்தான் நாம் இன்று வரை பற்றி பிடித்து கொண்டு வருகின்றோம். ஒரு காலம் சமூகத்தில் கெட்ட பேர் உள்ள, அல்லது ஒழுக்கம் குறைவாக இருக்கின்ற, அல்லது உழைக்காத, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற யாரையாவது நாம் நம்முடைய தேவைகள் முன்னிறுத்தியிருக்கின்றோமா? அவர்களோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் விருப்பம் தெரிந்திருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இன்றைய இறை வார்த்தை பாருங்கள், நம்மை போலவே
நம்மை போலவே இந்த பரிசேயர்கள் மறைநூலறிஞர்கள் முணுமுணுக்கிறார்கள். யாருக்கு எதிராக? கடவுளுக்கு எதிராக. ஏனென்றால் ஆண்டவர் ஒருவரை அழைத்திருக்கிறார். அந்த அழைக்கப்பட்டவர் அவ்வளவு ஒன்றும் நல்லவர் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், மக்களின் வரி பணத்தை வாங்கி அதற்கு மேலாக அரசு விதித்த கட்டணத்திற்கு மேலாகவே வாங்கி ரோமை அரசகத்தினுடைய கைக்கூலியாக செயல்படக்கூடியவர். ஆகவே இப்படிப்பட்டவர்களை இந்த பரிசேயர்கள் மறைநூலறிஞர்கள் எல்லாம் பாவியாக கருதி அவர்களோடு பேசுவதோ உறவு வைத்துக் கொள்வதோ மதிப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மதிப்புக்கு உரிய நபராக இல்லாத ஒருவரை இயேசு அழைக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், ஏன் அவர் வருத்தப்படுகிறார் என்றால், இயேசு சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள். அவர் அற்புதங்களை அதிசயம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒருவர் சிறந்த நல்லவர்களை அல்லவா தேடி அழைத்திருக்க வேண்டும். தமக்கு ஏதோ இந்த அழைக்கப்பட்டவர் ஏதோ வந்துட்டு போ என்று அழைப்பதற்காக அழைக்கவில்லை, மாறாக தம் சீடராகவே அழைக்கின்றார். தமக்கு பின் இந்த பணியை செய்யக்கூடிய நிலையில் இருப்பதற்கென்று இப்படிப்பட்ட ஒருவரை அழைக்கின்றார். இதை பார்க்கின்ற அவர்கள் மிகுந்த வருத்தம் அடைவதோடு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்பாவிகளோடும் அவர் சொல்ல, பாவிகளோடும் வரிதண்டரோடும் நீங்கள் ஏன் உண்கின்றீர்கள், நீங்கள் ஏன் உண்ணுகின்றீர்கள் என்று, குடிக்கின்றீர்கள் என்று மிக கண்டன குரலை முன்வைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய நடைமுறைகளுக்கு முரண்பட்டவராக அவருடைய பதில் இங்கு அமைந்திருக்கிறது. மிக அழகாக சொல்லியிருக்கின்றார், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளரை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். இந்த வார்த்தைகள் நம்ம நடைமுறையில் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நல்லவங்களுக்கு தானே கடவுள் ஆசை தரணும். நல்லவங்களுக்கு, நேர்மையாளர்களுக்கு தான் கடவுளுடைய ஆசை வேணும், கடவுளுடைய அருள் வேண்டும். கெட்டவர்களுக்கு ஆசை கொடுப்பதை நம்மில் யாராவது விரும்புவோமா? யாருமே விரும்ப மாட்டல. ஆனால் மாதாட்ட வந்துக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் வேணும் இல்லையா? எம்மா பாவம் பண்ணால் அக்கிரமம் செஞ்சால் அழியட்டும். பாருங்க, சில வேளை கடவுள் மேலே பயங்கர கோவப்பட்டு தெரியுமா? கடவுளுக்கும் கண் இல்லை, கடவுளும் தீயவனு தான் பயப்படுறாங்க. எம்மா அக்கிரமம் பண்ணுறான், எம்மா தீமை, ஐயோ எவ்வளோ கொள்ளை, எவ்வளோ திருடு, எவ்வளோ பொய், எவ்வளோ தாறுமாறான வாழ்க்கை வராங்க. நல்ல வாழ்க்கை கிடச்சி பாறேன், என் பொண்ணு எவ்வளோ நேர்மையாக தெரியுமா, படுபாதாரத்தை கிடச்சிச்சு சொல்கிறோமா இல்லையா? எம்மா அழகாக புலம்புறோம் இல்லையா? சொல்லிட்டு மாதாவே அப்படின்னு மாதாவை பார்த்து கேட்பேன், இயேசு பார்த்து கேட்போம் இல்லையா? நம்ம எல்லாருடைய சிந்தனையும் ஆண்டவர் சமட்டி கொண்டு அடிக்கார். சமட்டி கொண்டு அடிச்சுன போகிறாரு, நோய் அற்றவனுக்கு அல்ல நோயுற்றவனுக்கே தேவை. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையில் நம்மில் யாராவது நல்லா இருக்கும்போது மருத்துவர்கிட்ட போவோமா? எனக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், என்றைக்கே போயிருக்கிறோமா? அவ்வளோ ஏன் நான் நிறைய செல்வம் இருக்கிறோம், எந்த குறையும் இல்லை, மாதாட்ட வருவோமா? கோயிலுக்கு வருவோமா? எனக்கு என்ன குறை, நான் ஏன் போகணும் அங்கே? நிறைய பேர் சொல்கிறத கேட்டுக்கிறேன், என்ன பெரிய சாமின்னு ஓடுற, எனக்கு என்ன ஏன் குறை? கடவுள் என்ன ஆசை வச்சுருக்காரு, எனக்கு நல்ல மரம், நல்ல வாழ்க்கை, நல்ல பங்களா இருக்குது, காரு பங்களா, பேர பிள்ளைங்கள் எல்லாம் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்கிறாங்க, ஃப்ரான்ஸ் இருக்கிறாங்க, ஜம்முன்னு இருக்கிறாங்க, நான் என்னத்துக்கு அங்கெல்லாம் போகணும் இல்லையா? இந்த வார்த்தை நமக்கு பொருந்துதா? நிறைய பேர் நம்ம சொல்லிட்டுருமா? அப்போ நம்மளாம் ஒன்றும் இல்லை வருதுல்ல, நம்மளாம் எதுவும் இல்லாத இங்கே வந்துக்கிறோம் இல்லையா? இருக்கப்பட்டவங்க, செல்வமாக இருக்கிறவங்க, சுகமாக இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கடவுள்கிட்ட வர்றதில்லை. அதேமாரி நோய் இருக்கிறபோது மருத்துவட்டு போவோம், நம்ம நல்லா இருக்கும்போது என்ன பாருங்க போவோமா? போகவே மாட்டோம். ஆண்டவர் பாருங்க, நான் கடவுள் இல்லையா, நான் தான் படைத்தேன், என் கண்ணு முன்னாடி படைக்கப்பட்ட இவர் நோயுற்று இருக்கிறார். இந்த நல்லவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம் அல்ல, விருப்பம் அல்ல. அவர்களுக்கு அருள் கொடுக்கக்கூடாது என்பது அவருடைய விருப்பம் அல்ல. மாறாக அவருடைய படைப்பில் நம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மில் எந்த விதமான வித்தியாசங்களும் வேறுபாடுகளையும் ஒரு காலம் பார்ப்பதில்லை. அப்படி பார்க்கின்றவர் கடவுள் அல்ல, மாறாக அவர் எல்லாரையும் தம்முடைய சொந்த பிள்ளையாகவே பார்க்கின்றார். அப்படி இருக்கின்ற போது தன்னுடைய படைப்பில் ஒருவர் தீய வழியில் செல்கின்ற பொழுது, மனித பலவீனத்தினாலேயோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ அல்லது வேண்டுமென்றோ ஒரு கட்டத்தில் அவர் பாவ வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அந்த ஆன்மா அழிந்து போவதையோ, அந்த ஆன்மா வழி தவறி போவதையோ இறைவன்
விரும்பவில்லை. நீங்கள் நானும் விரும்புவோம், நீங்கள் நானும் ஒரு கால விரும்புவோம். ஆனால் கடவுள் விரும்புவதில்லை. ஏன் மந்திரம் போகிறீங்க? கடவுள் சொல்கிறீங்க, ஒரு தாய்க்கு 4 பிள்ளைன்னு வச்சுக்கேன், 3 பேர் அறிவாளியாக இருப்பான். அந்த அறிவாளியாக பிள்ளையை பற்றி தாய் கவலைப்பட மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? அந்த கொஞ்சம் படிக்காத பிள்ளை அல்லது ஒழுக்கமில்லாத பிள்ளை, குடிக்கிற பிள்ளை என்ன பண்ணுவாங்க, ராவம் போல் அந்த பிள்ளையை நினச்சிருப்பாங்க. நீங்கள் நிறைய குடும்பத்தை பார்ப்பீங்க, ஏமா நாங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையாமா, ஆனால் அந்த பையனே திட்டுறீங்களே, அந்த பையனை தேடுறீங்களே அப்படின்னு நம்ம ஆதங்கப்படுவோம். ஒரு சாதாரண மண்ணுலக தாயாக இருக்க நாமளே நம்ம குடும்பத்தில் வலு குறைந்த, கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற அல்லது தவறாக இருக்கிற பிள்ளைகளையே என்ன பண்ணுவோம், எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும், எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும், எப்படியாவது வாழ்க்கை ஈடேற்ற வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். என்றால் நம்ம எல்லாம் படைத்து பராமரிக்கின்ற நம் விண்ணக தந்தை நம் அழிந்து போவதை ஒரு காலம் விரும்ப மாட்டார். அதுதான் இங்கே ஆண்டவர் மிக தெளிவுபடுத்துகிறார். அவருடைய பிள்ளைகள் நாம் வழி தவறி போகின்ற பொழுது நாம் அழிவுறவே அவர் விரும்ப மாட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் சிறந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் ஊதாரி மனிதன் உண்மையில் பாருங்கள், மூத்த மகன் இளைய மகன், மூத்த மகன் சொல்லுவான், உன் சொத்தையெல்லாம் விற்று தீய வழியில் வாழ்ந்த இந்த உம்மகன் என்று அவன் குறிப்பிட்டு காட்டுவான். உன் குடும்பத்துக்கு இழிவு ஏற்படுத்திய, உன் சொத்துக்களை அடித்த, விலைமாளரோடு சென்று சீரழித்த இவனுக்கு விருந்தா என்ற பொழுது அந்த தகப்பன் சொல்வான், மகனே நீ என்றும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. உன் தம்பி இவன் காணாமல் போயிருந்தான், கிடைக்க பெற்றுள்ளான், இறந்து போயிட்டான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். எப்போ இறந்தான்? பாவத்துக்கு இறந்து விட்டான். தீய பழக்க வழக்கங்களால், தீய செயல்பாடுகளால் அவன் இறந்தவனாக இருக்கின்றான். அவன் மீண்டும் இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறான். எனவே நாம் விருந்து கொள்ள என்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் மிகுந்த அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர். அவர் நாம் எல்லாரும் வாழ்வு பெற வேண்டுமென்றே விரும்புகின்றார். நல்லவர்களை அவர் இழிவுபடுத்த வேண்டுமென்றோ, தீயவர்களை உயர்த்தி பேச வேண்டும் என்பதோ இறைவனுடைய விருப்பம் அல்ல. மாறாக அவர் நம் எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்றும், சிறப்பு குறிப்பாக சமூகத்தில், குடும்பத்தில் பின்தங்கிய பாவ வாழ்க்கை வாழ்கின்றவர்களை மீண்டும் அந்த ஆன்மா இடற்றம் பெற்று இறைவனுடைய அரசு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இறைவன் விரும்புகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட இறைவனுடைய தாய் உள்ளம் நிறைந்த அன்பை நாம் ஏற்று, நாமும் இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் வழிதவறி சென்று விடாமல், வழிதவறி செல்கின்றவர்களுக்கு நம்மால் முடிந்த நல்ல நிலையில் உதவி அவருடைய ஆன்மாவை இடற்றம் பெறுவதற்கு நம் ஆண்டவரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்வதற்கு வரம் வேண்டுவோம். இறைவனை சென்றென்று வாழ்த்த பெறுவாராக.